ஹாய், திஸ் இஸ் விஜய் பிராணேஷ். எனக்குள் சினிமா நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நம்ம கூட மடோனா செபாஸ்டின், சனத், இமயா மற்றும் படத்துடைய டைரக்டர் கிஷோர் குமார் இணைஞ்சிருக்காங்க. ஹார்டின் படத்துக்காக அவங்க கிட்ட தான் பேச போறோம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கும் எங்க டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் தெரியுது, ஒரு எக்ஸாஸ்டட் டே. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக அந்த டயரிங் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. ஸோ அட்லாஸ்ட் படம் வந்து நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகும்போது வாட் இஸ் தட் ஃபீல்? என்ன ஒரு ஃபீல் இருக்குது? இந்த எக்ஸாம் எழுதுகிற அந்த ஃபியர் ஏதாவது உள்ளுக்குள்ளே இருக்கா? ஸ்டார்டிங் ஃப்ரம் யூ. எக்ஸைட்டடாக இருக்குது. லைக் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பட் இருந்தாலுமே தாண்டி வெளியில் அது மக்கள்கிட்ட போகும்போது அவங்க எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாங்க, நம்ம யோசிச்சு சில விஷயம் எழுதிட்டு போகல, இங்கே சிரிப்பாங்க, இங்கே அழுவாங்க, அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ்க்கு மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்குது. ஓகே, அந்த ஒரு ப்ராசஸில் தான் இருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ப்ளஸ் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஒரு நல்ல ப்ராடக்ட், ஒரு நல்ல ஃபிலிம் பண்ணியிருக்கோன்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது டீமாக. அது ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஹார்ட் வார்மிங்கான நாங்கள் ஹார்ட்லேருந்து பண்ணியிருக்கோம் ஹார்ட்டுன்னு. ஸோ ஆடியன்ஸ்க்கும் இது கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஆக்சுவலி ஒரு பார்ட் ஆஃப் த இதுக்கப்புறம் சாரே வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஹார்ட்லேருந்து பண்ணியிருக்கா ஹார்ட்டின்லாம் வந்து அந்தளவு இப்போல்லாம் ஃப்ளோவாக இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 10 பக்கம் லைனை இப்போ நான் என்ன அதை சொல்கிற மாதிரி அடுத்த கேள்வி கேட்க போகிறேன், என்ன கேட்க போகிறேன்னு கூட எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் த ப்ராசஸ் ஹஸ் பீன் லாங். அது மட்டும் தெரிஞ்சது எனக்கு. பட் பார்ட் ஆஃப் த ரைட்டிங் டீம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒருத்தவங்களோட ஜட்மெண்ட் பண்ணுறதை விட ஒரு ஃபீமேல் கேரக்டர் ரிட்டன் பை மென், அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபீமேல் போர்ட்ரேயிங் ஆஃப் மென்ங்கிறது. இவங்களோட ரைட்டிங் ப்ராசஸ் எந்த அளவு வந்து படத்தில் அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு கேரக்டர்ஸ்க்கு நினைக்கிறீங்க? நம்ம சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுக்கும், நான் ஒரு பொண்ணு இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் பேசுவாங்கன்னு நம்ம ஒரு புதிரில் ஒன்று எழுதுகிறோம். பட் அது ஒரு வீட்டு நம்ம பார்த்த பெண்களை வச்சு அந்த அசம்ஷனில் நம்ம ஒன்று எழுதுகிறோம். பட் லிவ்ட் இன் எக்ஸ்பீரியன்சஸ் அவங்ககிட்ட கொஞ்சம் வரும்போது அந்த கேரக்டரை இன்னும் ஹியூமனாக இருக்குது, இன்னும் யதார்த்தமாக ரொம்ப ரியலான கேரக்டர்ஸாக அதை மாற்றிருக்குன்னு நம்புகிறேன். அவங்களோட இன்புட்ஸ் இதெல்லாம் வரும்போது ஸோ ரொம்ப ஹியூமனாக இருப்பாங்க கேரக்டர்ஸ் எல்லாமே. ரொம்ப ரிலேட்டபிளாக ஒரு பொண்ணு அவங்களோட ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஸ்பேஸில் ஜென்யூனான கேரக்டர்ஸாக இருப்பாங்க இங்கே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும். ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து இன் பார்ட் ஆஃப் ரைட்டிங்? இட் வாஸ் ஆசம். ஏன்னா நாங்கள் எல்லாமே ஒரு டீமாக தான் எழுதணும். ஸோ எல்லாருமே ஒரே பேஜில் வர்றதெல்லாம் இருக்காது. நான் அங்கே ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க அந்த மாதிரி தான் போச்சு. பட் ஃபைனலி எல்லாரும் அக்ரி பண்ணி ஒரு இடத்துக்கு அவ்வளோ சீரியஸாக, இதெல்லாம் கதை தான், அது அவ்வளோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறது வாஸ் ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். கதைக்கு போய் என்ன இவ்வளோ அடிச்சுக்கிறீங்க அந்த மாதிரி பயங்கரமாக வி ஹேட் லைக் ஃபன் டூயிங் தட். ஓகே, ஆனால் கம்மிங் டு ராம்காம், எனக்கு என்னென்னா நீங்கள் நிறைய இடங்களில் பதிவு செஞ்சுருக்கீங்க. முன்னாடி நான் இன்டர்வியூலையும் பார்த்தம்போது ஒரு இன்ட்ரோவர்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து நீங்கள் இன்டர்வியூஸை பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ அப்படி இருக்கும்போது டூயிங் அ ராம்காம் ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீ ஃபெஜ் கேர்ளாக பண்ணும்போது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ராம்காம்ஸ் பண்ணுறது பிகினிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அது டைம் எடுத்து தான் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். லைக் கை கூட ஆக்ட் பண்ணுறதில் எனக்கு இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் இன் தி பிகினிங். இட் டுக் அ லிட்டில் டைம் டு கெட் கம்ஃபர்டபுள் வித் தட் ஐடியா இன் இட் செல்ஃப். பட் இப்போ ஓகே தான். ஓகே, பட் எனக்கு இது ட்ரெய்லரோட விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஷோன் ஜெய்ப்பூர் நீங்கள் காமிச்சிருந்தீங்க. பட் அதை பற்றிட்டு பேசும்போது அந்த சிலவ் ஷாட் பற்றி நீங்கள் வேறு இன்டர்வியூவில் சொல்லும்போது ஐ ஃபெல்ட் அந்த ஏஜவாணி எதிவாணி உதய்பூரோட கனெக்ஷன்ஸ் நிறையா வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். டு யூ ஃபீல் இந்த ஒரு விஷுவலை ரொமான்டைசைஸ் பண்ணுறது இந்த பாலிவுட் கைண்ட் ஆஃப் ட்ராமா மாதிரியான ட்ரெய்லராக தான் எனக்கு இருந்தது. அதுக்கான ஐடியா இருந்தது இதில்? அந்த லொக்கேஷன்ஸும் ஒரு கதையோட ஒரு எலமெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும் படத்தில். அங்கே நீங்கள் பார்க்குற லொக்கேஷன்ஸ், அதோட ஏஸ்தெட்டிக்ஸ், அப்புறம் வந்து ஊட்டி ஆகட்டும் ஜெய்ப்பூர் ஆகட்டும் எல்லாமே சொல்கிறேன், அதுவுமே ஒரு மேஜர் பார்ட் ஆட் பண்ணுதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு மாதிரி நம்ம ட்ரீமியான ஒரு விஷயம் பார்க்கணுன்னு தான் நினைக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் ரொம்ப ட்ரீமியாக இருக்கும், பட் அந்த எமோஷன்ஸ் ரொம்ப லிப்டுனாக இருக்கும். ஸோ அந்த ஒரு மிக்ஸ் ஆஃப் போத்தும் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த மேஜிக் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ரெண்டுமே இருக்கும்னு நினைக்கிறேன். லொக்கேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ட்ரீமியாகவும், அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் அவங்க இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் ரியாக்ட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப யதார்த்தமாகவும், அந்த பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்டில். கண்டிப்பாக. மோர் தென் 10 years ஆஃப் பார்த்தேன். ஆக்சுவலி உங்களை ஃபஸ்ட்டு நான் ரொம்ப உங்களை பற்றி நான் பேசி உங்களுக்கே கால் பண்ணி பேசுறது வந்து ஜில்ஜங் ஜக் டைமில் தான். ஆமாம், 8 years ஆஃப் ஜில்ஜங் ஜக் உங்களுக்கு நான் கால் பண்ணி பேசியிருந்தேன். ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் தட் மூவி. அது வந்து ஃப்ரம் தட் டு ஹியர் வந்து எனக்கு உங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. டூ யூ திங்க் ஜில்ஜங் ஜக் வாஸ் அஹெட் ஆஃப் டைம்? அஹெட் ஆஃப் டைம் மேபி லிட்டில். அது அந்த டைமில் அவ்வளோ ரீச் மேபி ஆடியன்ஸ் டென்ட், அவங்களுக்கு மேபி அதை என்ஜாய் பண்ணல. பட் ஆனால் கொரோனா டைமில் 2020 டைமில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய அது ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க இப்போது. ஸோ ஐம் ஹாப்பி. அது அந்த டைமில் ரீச் ஆகலனாலும் இவென்ச்சுவலி
அது ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ்க்கு வந்தது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இப்போ கூட நிறைய பேர் இப்போது ஜென்ரேஷன் மாறி இப்போ இருக்கிற டீனேஜ் பசங்க கூட அந்த படத்தை டிஸ்கவர் பண்ணி மெசேஜ்லாம் அனுப்புகிறாங்க. அது பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஜென்ரேஷன்ஸ் தாண்டி அந்த படம் ஒர்க் ஆகுதுன்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக சினிஃபீல்டில் இருக்கிற எல்லாருமேங்கிறனால இந்த ஒரு கேள்வி கேட்குற, ஒரு படம் வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம் ஆகிறது, ஒரு படம் வந்து அதிகமாக எல்லாராலையும் பண்ணப்படும் போதும் அந்த படம் ஒரு பெரிய ஒரு ரீச் ஆகாதுங்கிறது ஆர்டிஸ்ட்க்கு எந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும்? ஆக்சுவலி கண்டிப்பாக பாதிக்கும் தான். அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்க தான் செய்யும். பட் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன் இல்லையா? அது இல்லைன்னா அதை விட பெட்டராக இன்னொரு படம் நடக்கும்ன்றது தான் என்னோட நம்பிக்கை. ஸோ கொஞ்சம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. நாட் எவ்ரி திங் இஸ் இன் ஆர் கண்ட்ரோல். அண்ட் ப்ளஸ் ஒரு மூவி வரும்போது இன்ஃபேக்ட் அது 2 waysல நம்ம யோசிக்கலாம். ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க தான் ஃபேஸ் வேல்யூவாக தெரியும், அதனால இட் வில் டெஃபினெட்லி பி அ திங். பட் ஆக்சுவலி கம்ப்ளீட்லி இட்ஸ் நாட் இன் ஆர் கண்ட்ரோல். வீல் பி சே வாட் 10 people, பட் தெர் ஆர் 100 people behind us also. So it's like a மொத்தமாக போடுற ஒரு எஃபர்ட். அண்ட் இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட். பீப்புள் ஹாவ் த ரைட் டு லைக் இட் ஆர் டிஸ்லைக் இட். அதுதான் at the end of the day. பட் கமிங் டு பேஷிங் இட்ங்கிறது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கன்னா? That's cruel. பட் நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. லைஃப்லேயும் யாராவது வந்து தப்பு பண்ணிட்டு போனால் வாட் டு வி டூ? வில் பி லைக் ஓகே சக் இட், வில் டூ நெக்ஸ்ட் திங், அவ்வளோதான்ல. பட் த திங் இஸ், இப்போது ஹவு டு யூ சி தி சோஷியல் மீடியா திங்ஸ்? அதாவது யார் எதுக்குன்னே தெரியல, எல்லாரையும் போட்டு அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு சின்ன இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, ஐயோ இது தப்பானா கூட போட்டு சோஷியல் மீடியா அடிப்பாங்க. டூ யூ திங்க் அது வந்து எந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? யாராக இருந்தாலும் It is toxic. Okay. It is very toxic, but like unless government like puts a rule, நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் சொல்றது like what I would say is chuck it, don't pay attention. Okay, what is your call on that? I think everyone has an opinion. எல்லாருக்கும் அவங்களோட கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. பட் ஆனால் இப்போது நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம், அதை பேஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக சொல்கிறோம், எங்கேருந்து சொல்கிறோம், அது மூலியமாக என்ன சொல்ல வரோன்றதை புரிஞ்சுக்கிட்டு அது தப்பாக ரைட்டான்னு டிஸ்கஸ் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக எடுத்த உடனே டாக்ஸிக்காக பேஷ் பண்ணுறதோட எதுக்காக சொல்கிறோம், ஏன் சொல்கிறோன்றதை புரிஞ்சுக்கிட்டா பெட்டர்னு என்னோட. I have a very general opinion of, if you are taking advice about business, take it from people who are successful in business. If you're taking opinion and advice from about cinema, take it from people who are successful in cinema. அவ்வளோதான், மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒப்பீனியன் தான். ஓகே, உங்கள் எல்லாருக்கிட்டையுமே இது கேட்குறேன், எக்ஸு கூட ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா? கேன் we be friends with ex? I feel like if you truly love somebody, I don't think you can be friends with them. I think I feel, but if you had a very jolly casual thing, maybe you can. அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணா உங்கள் எப்படி என்ன? ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். மேபி என் கருத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாதுன்னு தான் என்னோட கருத்து. ஓகே ப்ரோ, உங்களுடைய கருத்து என்ன? தெரியல ப்ரோ. இல்லை ப்ரோ, லைக் எல்லாருக்குமே ஒரு எக்ஸ் இருப்பாங்கல்ல, இருக்கலாம். அது மாதிரி இருந்தால் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா? அவங்களோட மேபி லைஃப் இமேஜின் பண்ணியிருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அவங்களோட ஃப்ரெண்டாக பார்க்க முடியுமா? தெரியல. இல்லை தெரியல. உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கும்? See, people from some very few people I have had feelings for, and the feelings இப்போ சுத்தமாக இல்லை. There's nothing there. I can care for them as a human being. ஆனால் எனக்கு இன்னொரு பார்ட்னர் வரப்போதில்லை. For to be sensitive to that person, I wouldn't be friends. You cannot be friends. I don't want to be. ஓகே, பரவாயில்ல. ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன் மாதிரி இருந்தது. கம்மிங் டு த விஷுவல் பார்ட் அண்ட் மியூசிக், எனக்கு இப்போ இந்த ட்ரெய்லரோடத்தில் ஒரு 1.4 ஸ்லோவில் ஒரு மிக்ஸ் ஆஃப் இது இருந்தது. அந்த பிஜிஎம் ரொம்ப ரொம்ப ஒர்க் ஆச்சு. கரெக்டாக அந்த டைட்டில் வரும்போது அந்த பிஜிஎம் ரொம்ப ஒர்க் ஆச்சு. அது பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன, அண்ட் விஷுவல்ஸ் பற்றி சொல்லுங்கள். விஷுவல்ஸ் பற்றி பேசணும்னா முகேஸ்வரன் சுழல் கொலைகாரன்லாம் பண்ண முகேஸ்வரன் தான் இதோட சினிமாட்டோகிராஃபர். ஸோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றது தான் இன்டென்ட்டாக இருந்தது. காஸ்டியூம்ஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு கண்ணு குளிர்ச்சியான ஒரு விஷுவல்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் இன்டென்ட்டாக இருந்தது. ஸோ அதுதான் பேசிக் பிளான். எல்லோரையும் ரொம்ப அழகாக காட்டணும், கண்ணு குளிர்ச்சியான விஷுவல்ஸ் கொடுக்கணுன்றது, ப்ளஸ் மியூசிக். இது எல்லாமே ஆட்ஸ் டு த எக்ஸ்பீரியன்ஸ் தானே. லவ் படம் பார்க்க போகிறோம், அது இந்த மாதிரி டெரைனில் செட் பண்ணி அது பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணும்போது அது இன்னுமே ரொம்ப நெருக்கமான மெமரபிளான ஒரு படம் பண்ணணுன்றது ஒரு இன்டென்ட் இருந்தது. அப்புறம் அந்த ட்ரெய்லர் பார்ட் வந்து ஒரு வேர்ஷன் லைக் ஒரு லேயர் ஒன்று பண்ணி ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. அப்புறம் இமேஜ் சஜஸ்டட் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்று நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது வி ட்ரைட் இட் அவுட். அந்த மாதிரி வரும்போது
இட் எலிவேட்டட் த லாஸ்ட் அந்த ஒரு 20 செகண்ட் பார்ட் வந்து அது ஒரு மிக்ஸ் பண்ணி கரையோட பிஜிஎம் அங்கே உள்ளே வரும்போது அது எலிவேட் ஆச்சு. ஸோ அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் நினைக்கிறேன். பட் அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. கண்டிப்பாக உங்களோட ஆட் ஆன் வந்து கமெண்ட்ஸில் எல்லாமே சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் அந்த பிஜிஎம்மோட மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் நம்மளோட ஒரு ஐடியா? Yeah, actually I feel so good then he's giving me credit and all. Thank you. Yeah, that was so, I mean எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது பாட்டு. அது அவர் கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா டீசரில் இருக்கும் அந்த பிஜிஎம். ஸோ இதுவும் இருந்தால் நல்லா இருக்கும்னு திங்கிங். ஸோ ஓகே, ஐ ஹேவ் ஒன் கால் நவரசா. நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எமோஷன் சொல்கிறேன். வாட் டு யூ ஃபீல்? நீங்கள் வந்து அது சொல்லலாம். அந்த 9 எமோஷன் என்ன? நகை, அழுகை, இழிவரல், மழுக்கை, அச்சம், பெருமிதம், கோபம், உவகை, அமைதி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு எமோஷன் சொல்கிறேன், அது உங்களுடைய பதிலை நீங்கள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு நகை. நீங்கள் நினச்சி ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி அப்பப்போ சிரிச்சுக்கிற ஒரு சந்தோஷப்பட்டுக்கிற ஒரு மெமரினா எதை சொல்லுவீங்க? பர்டிகுலராக எதுவும் டக்கு ஞாபகம் வரல. பட் ஆனால் டெய்லி ஃபன்னாக இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு இதுன்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி சும்மாவே இப்போ எனக்கு தெரிஞ்சு காலையிலேருந்து இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ காலையிலேருந்து ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு. ஸோ பட் வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி? லைஃப் இட் செல்ஃப் இஸ் ஹாப்பி ஒன்லி. ஸோ அது பர்டிகுலராக எதுவும் இல்லை, ஃப்ளோ தான், எல்லாமே ஹாப்பியாக தான் இருக்குது. என்ன லைஃப் இது, எல்லாமே ஹாப்பியாக இருக்கு. என்ன சார் சொல்கிறீங்க? சோக ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி கூட ஒன்றும் இல்லையா? ஓகே, அழுகை. வாட் இஸ் ஒன் மெமரி தட் மேக்ஸ் யூ க்ரை? So many, no? I think maybe I miss my grandparents who passed away. Maybe that constantly makes me up cry. ரொம்ப அஃபெக்ஷனேட். ஆமாம், ரொம்ப க்ளோஸ். My grandmother, when I think I miss her. So yeah. ஓகே, இழிவரல் மீன்ஸ் இன்சல்ட். எனி இன்சல்ட் தட் மேட் யூ ஃபீல் லைக் இதுவுமே வேண்டாம், ஐம் கோனா கிவ் அப், அந்த மாதிரி நினைக்க வச்ச ஏதாவது ஒரு இன்சல்ட் இருக்கா? எனி பிளேசஸ், எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். இஷ்யூ தெரியல. ஐ மீன் டெஃபினெட்லி இருக்கும், ஆனால் ஐ டோன்ட் ரிமெம்பர். கிவ் மீ an example. லைக் யாராவது ஒரு இடத்துல ஆடிஷனில் ரிஜெக்ஷன்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து like during college times I was in the ACC choir. அது எனக்கு கரெக்டாக இல்லைன்னு தெரியல. I think there was somebody who was a little interested in me but they threw me out of the choir. தெரியல, they threw me out and I was like, what did I do wrong? But I was going for practice every day, but then someone else was not, but something they threw me out and but அதுக்கு பதில் I mean I got my what I wanted as a result the next year. Okay, you got it. I got it. Okay, அடுத்தது மருட்கை. எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப குழப்பமாக ஃபீல் பண்ணுவீங்க? லைக் இதுக்கான எல்லாத்துக்குமே குழம்பு போய் எல்லாத்துக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருக்கும்ல. நம்ம டைரக்டரோட வாழ்க்கையே டெசிஷன் மேக்கிங் தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது கரெக்டாக அப்படின்ற குழப்பம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். பட் டிசைட் பண்ணதுக்கப்புறம் அது வில் கோ வித் த ஃப்ளோ தான். பட் அந்த ஒரு சின்ன அந்த எட்ஜியான ஒரு ஃபேஸ் இருக்கும், கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு செகண்ட் தாட் சம்டைம்ஸ் இது இருக்கும். பட் சாட்டிஸ்ஃபைட் வித் டவுட் இப்போ குழப்பம் எதுவும் இல்லைல்ல? இப்போ எதுவும் இல்லை, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஹாப்பியாக அப்படி காமன் கம்போஸ்டாக இருக்கீங்க இப்போ. நைஸ். அச்சம். எந்த ஒரு விஷயத்துக்கு சனத் ரொம்ப பயப்படுவார்? பயம் தனியாக இந்த சின்ன வயசுலேருந்தே இந்த ரோட்டில் இருட்டில் நடந்து போகிறது வந்துட்டு ஒரு சின்ன பயம் இருக்க தான் செய்யுது. இப்போ வயசானாலும் இந்த பைக்கில் சின்ன வயசில் அப்பா இல்லைனா மாமா அவங்க பின்னால் பைக்கில் உட்காந்து திரும்பி பார்க்குறப்போ இருட்டாக இருக்கும். இப்போவும் ஏதாவது கார் இல்லை பைக்கில் போகிறப்போ அந்த ஹாண்டட் இல்லை, ரொம்ப காலியான ரோட்டில் இருட்டாக இருக்கிறப்போ ஒரு சின்ன பயம் வரதான் செய்யுது. அந்த ஒரு அச்சம் இருக்க தான் செய்யுது. டார்க்னஸ், இருட்டை பார்த்து லைட்டாக ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ஓகே. பெருமிதம். எந்த ஒரு விஷயத்துக்கு உங்களை நீங்களே மிரர் பார்த்து ஓகே ஐ ஹவ் டன் இட் அப்படின்னு சந்தோஷப்படுற ஒரு விஷயம்? நிறைய திங்ஸ். இப்போ இந்த ஃபிலிம் வச்சுக்கலாம். ஓகே ஐ டன் இட் அந்த மாதிரி. யா, நைஸ். எந்த ஒரு விஷயத்துக்கு மடோனா செபாஸ்டியன் உங்களுக்கு அதிகமாக கோபம் வரும்? Not respecting boundaries, sometimes irresponsibility. அவர் பண்ண வேண்டிய விஷயத்தை பண்ணாமல் இஃப் that affects my work or something that I'm supposed to do, I'll get very angry. உள்குத்து எதுவும் இல்லைல்ல? He's asking if there is any inside ஜோக்ஸ் ஏதாவது இதில் இருக்கா அப்படிங்கிறதுக்காக கேட்டுக்கிட்டேன். பட் நாட் ரெஸ்பெக்டிங் பவுண்டரிஸ்னா லைக் எவ்ரி ஒன் ஆர் எனி பர்டிகுலர் பர்சனுக்காக? I think for me, I can tolerate somebody disrespecting me because I know, but my people, if somebody attacks my people, then I change. Like I don't like that. பரவாயில்ல. ஆனால் பெரியது எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறது. You won't see me get angry அவ்வளோ ஈஸியாக, பட் ஐ வில் யூஸ் ஆங்கர் அந்த மாதிரி. பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களும் அடிப்பாங்க.
அடிப்பாங்கன்னா சும்மா செல்லமாக தான். பாக்கி இருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த விஷயத்துக்கு நான் அதிகமாக கோவப்படுவீங்க? இப்போ நான் சொன்னேன்ல, அது பயம். அச்சம் தோசை. கோவம் ஆக்சுவலாக இப்போ ஒரு 3-4 இயர்ஸாக கோவத்தை ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். அது எனக்கே நல்ல பெருமையாக தான் இருக்குது. ஓகே. தெரியல, அப்பப்போ ரொம்ப கோவப்பட்டுட்டு இருந்தேன். பட் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் பெருமைப்படக்கூடிய விஷயம்னா கோவத்தை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஓகே. மகிழ்ச்சி, உவகை. உவகைனா மகிழ்ச்சிக்கு தான். ஸோ எந்த ஒரு விஷயம் தட் கிவ்ஸ் யூ ஹோல் ஹாப்பினஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க? சாப்பாடு. ஹோல் ஹாப்பினஸ் சாப்பாடு. எல்லாருமே இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பா. எல்லாமே இது ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே அந்த மாதிரியா? இல்லை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டு வேறெல்லாம் வேலை செஞ்சால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதனால சாப்பாடு சொல்லலாம். ரொம்ப காமான டைரக்டராக இருக்காரு. உண்மையாக இப்படிதான். ஸ்வீட்டாக இருக்காரு. சாப்பிட்டு வேலை செய்யுங்க அந்த மாதிரி இருக்காரு. செட்லி இப்படி தான் இருந்தாரா? இல்லை இப்படிதான். பரவாயில்ல. அமைதி, பீஸ் எல்லாருக்குமே கேட்குறோம். வாட் கிவ்ஸ் யூ பீஸ்? ஸ்லீப். ஸ்லீப். உங்களுக்கு? சேம். ஸ்லீப். லவ், ட்ராவல், நிறைய இருக்கு. லவ் கிவ்ஸ் பீஸ்னா அது கரெக்டான லவ் தான். பார்ட்னரை பொறுத்து. ஆனால் இப்போ ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை சிலர்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சிலர் வந்து பரவாயில்ல இவங்க தானே இத்தனை வருஷம் கூட இருந்துட்டேன்னு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இஸ் தட் ஃபைன்? டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் வருஷங்கள் போயிருச்சுங்கிறக்க அக்செப்ட் பண்ணுறது ஃபைனா? நோ. எதனால பேபி? எந்த அளவு எது டாக்ஸிக்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ வாண்ட் டு. ஒருத்தவங்களை பொறுத்து மாறும். டாக்ஸிக் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறும். உங்களுக்கு எதுனா டாக்ஸிக்? தெரியலையே, நான் இன்னும் டாக்ஸிக்கான டாக்ஸிக்கானவங்களுக்கு டாக்ஸிக் எப்படி தெரியும்? சரி, அப்போ சனத்புரம் ரெட் ஃபிளாக்குங்கிறீங்களா? டாக்ஸிக்கான ஜஸ்ட் கிடிங் சொல்லிட்டேன். ரெட் ஃபிளாக்னு சொல்கிறாங்கண்ணா பார்த்துக்கங்க. உள்குத்து ஏதோ இல்லைன்னு அவங்க கிட்ட கேட்டிங்களா? ஓகே. ஆனால் keeping boundaries within the relationship, is it right or wrong? Yeah, it's right. Of course it is right. எது வரைக்கும் லைக் பவுண்டரிஸ்ங்கிறது அலௌட்? அதுவுமே டிஃபர்ஸ் இல்ல. Differs from people. உங்களோட எதை பற்றியுமே சிலர்லாம் கேட்கக்கூடாது. நீ எது பண்ணாலும் அதுதான் டாக்ஸிக். பவுண்டரிஸ் எடுத்துட்டு ரெண்டு பேரும் டிஃபைன் பண்ணி உங்களோட பவுண்டரி ஒன்று இருக்கலாம், என்னோட பவுண்டரி இருக்கலாம். இட் ஷுட் பி டிஃபைன். அது ஒரு கான்வர்சேஷன்லாம் பேசிட்டு தான் ரிலேஷன்ஷிப்பில் வரும். ஸோ அது சேஞ்சஸ் டு எவ்ரி இண்டிவிஜுவல். ஸோ ஓகே. டஸ் ரிவ்யூ ஸ்டில் வந்து அஃபெக்ட்ஸ் படங்கள்னு நினைக்கிறீங்களா? எந்த மாதிரி இருக்கு? யா, டெஃபினெட்லி. எதனால் இப்போ எந்த மாதிரியான அஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன்? இல்லை நிறைய சின்ன படங்கள் நல்லா ஓடி இருக்கு, ரிவ்யூ சப்போர்ட் பண்ணியிருக்கு. படம் பிடிச்சா ஓட போகுது. அதுதான் வேர்ட் ஆஃப் மவுத் இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு படம் பற்றி நல்ல ரிவ்யூ எல்லாமே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது. ஸோ எவ்ரி ரிவ்யூ ஒரு நல்ல ரிவ்யூ வரும்போது அது வந்து 10 மடங்கு வேகமாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த படத்தோட க்ரோத் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல படத்தை ஒரு பேட் ரிவ்யூவும் ஸ்டாப் பண்ணிட முடியாது. இட்ஸ் ஆல் லைக் எப்படி சொல்கிறது, அந்த அந்த சூழ்நிலையில் கூட என்ன படம் ரிலீஸ் ஆகுது, இதை நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு படத்தோட வெற்றிமாறன் சார் எப்பயுமே பாலமேந்திரா சார் சொல்லுவாருன்னு ஒரு விஷயம் சொல்லுவார், கமர்ஷியல் சக்ஸஸ் ஆஃப் அ ஃபில்ம் இஸ் அன் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அது நிறைய விஷயங்கள் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் தீர்மானிக்குது. பட் ரிவ்யூஸ் டூ அஃபெக்ட் ஒரு ஃபில்மோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்குன்னு நினைக்கிறேன் ரிவ்யூவில். அதனால யூ ஸ்டில் கீப்ஸ் த ஹோப் அலைவ்னு நினைக்கிறேன். அதாவது ஏன்னா ஃப்ரம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் டு டேரக்டர் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே குறைஞ்சிட்டாங்க. ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் நிறையா குறைஞ்சிட்டாங்க. அது இப்போ நீங்கள் மறுபடியும் அந்த நாளை இயக்குனர் அந்த இதுலேருந்து வந்து அது ஒரு விஷயம் நீங்கள் சொல்லும்போது ஐ ஃபீல் ரியலி யூ ஆர் கெட்டிங் பேக் த ஓல்டு வைப்னு தோணுது. ஓகே, சம்படி கிவ்ஸ் ஹோப்புங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஃபஸ்ட் அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் பி நேம்ட் ரைஸ் எதுனா சொல்கிறது, கார்த்திக் சுப்ராஜ் பட்டறைன்னு எடுக்கும்போது உங்களுடைய நேம் வருது. டு யூ ஃபீல் இட்ஸ் அ பர்டன் ஆர் இட்ஸ் அ பூன் நினைக்கிறீங்களா? பேர்டனாக கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் நான் அவர் கூட ஒர்க் பண்ண எல்லா படத்துலையுமே நான் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்ட்லி. ஒரே இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே கேரக்டர் திருப்பி பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி அது பேர்டனாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். பட் நான் அவர் கூட அசோசியேட் ஆகிறது வந்துட்டு ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி தட் ஐ கெட் டு அசோசியேட் வித் கார்த்திக் சுப்பராஜ். பிகாஸ் எனக்கு தீனி போட்டுகிட்டே இருக்காரு. நீ இது பண்ண முடியுமா, இதை விட நீ பெட்டராக பண்ண முடியும், அது பண்ணுறியா, ஓகே அதை விட பெட்டராக பண்ண முடியும்னு எனக்கு கொடுத்துட்டே தான் இருக்காரு. ஸோ I'm grateful that I'm part of Karthik Subbaraj's films. But how connected you are to Mahan and the film? ஏன்னா அது OTT ரிலீஸ், ஐ ஸ்டில் ரிமெம்பர். அது எந்த மாதிரி உங்களுக்கு கனெக்டடாக இருந்தது? மகான் நான் பண்ண எல்லா படமுமே ஸ்பெஷலான படம் தான். மகான் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஏன்னா அதில் எனக்கும் விக்ரம் சாருக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் வந்து எங்கள் 2 பேர் கனெக்ட் ஆனதை தாண்டி ஆடியன்ஸுக்குமே அது நிறைய பேருக்கு இமோஷனலாக கனெக்ட் ஆன 2 கேரக்டர்ஸ் அது. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து விக்ரம் சார் கொடுத்த லவ் அண்ட் கேர் தான்.
அது ஆடியன்ஸ்கிட்டையும் அந்த பாண்ட் நாங்கள் எப்படி அதை இமேஜின் பண்ணமோ ஆடியன்ஸ்கிட்டையும் அந்த லெவல்லே அது ரீச் ஆனது வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. அண்ட் மகான் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். கண்டிப்பாக லைஃப் லெசன் யூ காட் ஃப்ரம் சூப்பர் ஸ்டார்னா என்ன சொல்லுவீங்க? பி கிரவுண்டட். எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அதை அப்பப்போ நினச்சி நம்மளோட கிரவுண்டை வச்சுக்கிட்டா இதுவாக இருக்கும். இன்னொன்று நான் கற்றுக்கிட்டது என்னென்னா இம்ப்ரூவைசேஷன். ஒரு சீனை வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பார் அவர். இந்த சீனை எப்படி பெட்டர் பண்ணலாம், இது ஆட் பண்ணலாமா, இது ஆட் பண்ணலாமா, இது ஒர்க் அவுட் ஆகுதா, இது ஒர்க் அவுட் ஆகலையான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அது நான் தலைவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. ஓகே. அண்ட் உங்கள்கிட்ட நான் இந்த விஷயம் கேட்க நினைக்கிறேன். நீங்கள் சோஷியல் மீடியா எந்த அளவு ஃபாலோ பண்ணுவீங்க தெரியாது. பட் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஒரு டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களை பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் நிறையா இப்போவும் பேஸ்லெஸ் அட்டாக்ஸ் வரது பார்க்கும்போது வாட் டு யூ திங்க் அபவுட் இட்? I don't think about any attacks anywhere I do. I'm not part of it. ஓகே. நான் நேற்று சொன்ன மாதிரி like I don't like people randomly talking about random stuff because nobody knows anything. Opinion இருக்கலாம். ஆனால் in Malayalam we say அம்மே தள்ளியாலும் ரெண்டு பக்ஷம். Even if you hit your mom, there will be two opinions னு சொல்லுவாங்க. So that knowledge is baseless. It will keep changing. ஓகே. I don't know what you're talking about. But ஓகே, அதனால தான் சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ படம் ரிலீஸ் ஆக போகுது. வாட் யூ வாண்ட் சே டு த ஆடியன்ஸ்? ஆப்வியஸாக நிறைய சொல்லியிருப்பீங்க, எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பீங்க. பட் வாட் யூ வாண்ட் சே டு ஆடியன்ஸ்னால் என்ன சொல்லுங்கள்? ஹார்ட் வந்து ஒரு ஹோல்சமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். June 26 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாரோடையும் தேட்டருக்கு வந்து பார்த்து சப்போர்ட். எல்லாரோட கருத்து. same thing. தேங்க்யூ ஸோ மச். Thank you. தேங்க்யூ.